பார்க்க போறோம்னா, டர்ஃப் பிசினஸ வந்து வேலிடேட் பண்ண போறோம். இப்போ யாராச்சும் ஒருத்தங்க டர்ஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தல நீங்க வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, வேரியஸ் பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் ஒண்ணொண்ணா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே வரேன். ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த டர்ஃப் பிசினஸ். ஸோ, இந்த டர்ஃப் பிசினஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, இதர் அந்த லேண்ட்ல வந்து நீங்க இந்த விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரவுண்டை வந்து செட்டப் பண்ணி டிசைன் பண்ணி யூ கேன் லீவ் இட் ஆன் ரெண்டல் டு அதர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த டர்ஃப் இல்லைன்னா யூ கேன் டேக் த லேண்ட் ஆன் லீஸுக்கு எடுத்து அதில் நீங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ இது வந்து இன்னொரு வகை. ஸோ டர்ஃப் பிஸ்னஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கிரவுண்டில் வந்து ஃப்ரீயாக விளாண்டுருந்தோம். இப்போ அந்த கிரவுண்டையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காசாகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ டர்ஃப் பிஸ்னஸ் டு பி இன் சிம்பிள். ஸோ இந்த டர்ஃப் பிஸ்னஸ்க்கு வேரியஸ் காஸ்ட் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து வேரியஸ் காஸ்ட் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக ரெண்ட்டு. ஸோ இதே இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ஓன் லேண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு ரெண்டல்ஸ் தர தேவையில்லை. பட் இதே உங்ககிட்ட லேண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு டேக் த லேண்ட் ஆன் லீஸ். ஸோ அப்போது ரெண்ட் வரும். ரெண்ட்டு இருக்குது, எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லைட்ஸ் அதெல்லாம் போடுறீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கமர்ஷியல் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இன்னொரு ஒரு காஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கிராஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எதாவது டியர் ஆயிருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட்டு. ஸோ இல்லை எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்ஃபுக்கு வந்து யாராச்சும் புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரி அந்த டர்ஃபை வந்து அவங்க விளையாடும் போது பார்த்துக்கிறது. ஏன்னா ஒருவேளை காசு கொடுக்காம விளாண்டு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அங்கேயே ஒருத்தவங்க வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட் இதில் இருக்குது. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ். இதுதான் வந்து டர்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் சார்ஜஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம டர்ஃப் அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம இதை போய் வீடு வீடாக வைக்க முடியாது. ஆனால் நம்ம லொக்கேஷன் நமக்கு தேடி வரணும். ஸோ அப்படி தேடி வரணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸோட ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக தேவை. இதர் நமக்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணி நம்மளே ரீச் பண்ணலாம். இல்லைனா நம்ம இந்த யூடியூபர்ஸ் மூலிமா போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அ மேஜர் காஸ்ட். அண்ட் இந்த வெப்சைட் சார்ஜஸ் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. இதில் வந்து நமக்கு கால் பண்ணி புக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ புக்கிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இந்த வெப்சைட் சார்ஜஸ் எல்லாம் பில் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு வெப்சைட், ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு புக்கிங் பண்ணுறக்கான வெப்சைட் மட்டும் இருந்தால் கூட போதும். அண்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் பண்ணுறது வந்து என்னென்னா கேஷாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது டேரெக்டாக விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு புக் பண்ணுறக்கு ஒரு சின்ன ஒரு சைட் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுவும் இட் லுக்ஸ் ப்ரொஃபஷனல் கூட. அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் அதர் சார்ஜஸ். ஸோ ஏன்னா நீங்கள் தண்ணி கேன் வைக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்களே கொண்டு வரணும், நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் தண்ணி கேனுங்கிறது இட் இஸ் மேண்டேட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே வந்து கை காசை போட்டு பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கை காசை போட்டு ஒரு டர்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கலாம். இது ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறோம்? ஸோ ஃபுல் கேஷ் ரெடியாக இருக்குன்னா நம்ம அதுக்கு வேறு ஏதாவது ஒரு டக்குன்னு ரெவன்யூ தரக்கூடிய ஒரு இதை பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. பட் இனிஷியலி கஷ்டம், பட் லேட்டர் நமக்கு ஒரு ஸ்டெடி ஃப்ளோ இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் லோன் எடுத்து அது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கையில் கேஷ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெல் குட்.
இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நீங்க லோன் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், இஎம்ஐ ஸோ அதெல்லாம் இதுல கவர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் லைசென்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களுக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா அக்கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதாவது இப்போ வந்து இந்த மாசத்துக்கு ஒரு 20,000, 30,000 ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்னா, இத ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ, அதுக்கு நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனீங்கன்னா, அந்த சார்ஜஸ் இதுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி பார்த்தீங்க அப்படின்னா, மாசத்துக்கு 750 வருது சார்ஜஸ். ஸோ, அது வந்து ஒரு பேசிக் பிளான். பெர் மந்த் 750 வருது. வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 9,000 நம்ம குடுத்தீங்கன்னா, அந்த என்டயர் இயருக்குமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ, அந்த மாரியெல்லாம் ரொம்ப நாமினல் காஸ்ட்லயே உங்களுக்கெல்லாம் இருக்கு. ஸோ, அத நீங்க வந்து அது பார்த்துக்கலாம். அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து இது காஸ்ட் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் உங்களோட அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெர் இயர் அலோகேஷன். ஸோ, அதான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா தமிழ்ல சொல்லணும்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அது வந்து வருஷம் வருஷம் நமக்கு எடுக்கணும். ஸோ, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த 20 லேக்ஸ ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் நீங்க வந்து ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 10 இயர்ஸ் கழிச்சு யூ கேன் பில்ட் ஆன் அனதர் டெர்ஃப். ஸோ, அதான் இந்த கான்செப்ட். ஸோ, அப்போ பெர் இயருக்கு வந்து 2 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஸ்ட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ, அதான் டெப்ரிசியேஷன். ஸோ, இதான் வந்து வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காஸ்ட் எலமெண்ட். ஸோ, இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு டர்ஃப்ல ஒரு காஸ்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்போ இதுக்கு அகைன்ஸ்டா ரெவென்யூ வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி யூ கேன் ஆஸ்க் சம் கோச்சஸ வந்து இங்க வந்து கிளாஸ் எடுக்க சொல்லலாம். இல்லன்னா நீங்களே ஒரு கோச்சா இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ டேக் கிளாஸஸ். இல்லன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க தெரியாது. பட் வேற யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு லேண்ட் மாரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நீங்க கூப்பிட்டு இங்க வேணா கிளாஸ் எடுக்க சொல்லலாம். ஸோ, இது வந்து ஒன் ஆஃப் த சான்சஸ். அண்ட் அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, புக் அண்ட் ப்ளே. ஸோ, இந்த புக் அண்ட் ப்ளேல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் புக் பண்ணி விளையாடுற மாரி வரும். ஸோ, நமக்கு இதுல ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த கோச்சிங் தான். ஏன்னா, நமக்கு டெய்லியுமே வந்து புக்கிங்ஸ் வருமா என்னன்னு தெரியாது. பட் இந்த கோச்சிங்கிறது ஒன்ஸ் நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா, மேபி ஒரு லாங் ரன்னுக்கு அவங்களோட நம்ம கேரி பண்ணலாம் இந்த கோச்சிங் இத. அண்ட் அதுக்கப்புறம் சம்மர் கேம்ப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மேஜர்லி இந்த டர்ஃப்ங்கிறது ஒரு ஸ்கூல் பசங்க விளையாடுறது, ப்ளஸ் காலேஜ் பசங்க விளையாடுறது, ஈவன் ஒர்க் போறவங்க கூட சம்டைம்ஸ் வந்து விளையாடுற மாரி இருக்கும். பட் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா வந்து யார் விளையாடுற மாரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்களும், காலேஜ் பசங்களும் தான். ஸோ, அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னன்னா, இந்த சம்மர் டைம் சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சூழலே இல்ல அப்படின்னா கூட, இந்த சம்மர் கேம்ப்ஸ் மாரி நடத்தலாம். ஸோ, அதுவுமே வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அண்ட் டோர்னமெண்ட்ஸ் வந்து பாசிபிளா இருந்தா நீங்க நடத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ட ஒரு 2 டீமுக்கு நீங்க வந்து நடத்தலாம். நடத்தி ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10,000 கேஷ் பிரைஸ் அந்த மாரி வந்து உங்களோட டர்ஃபோட லொகேஷன வந்து நீங்க ஃபெமிலியர் பண்றதுக்கு நீங்க இந்த மாரி டோர்னமெண்ட்ஸ் ஏதாவது பாசிபிளா இருந்தா நடத்தலாம். ஸோ, அ அ அந்த டோர்னமெண்ட் நடத்துறதுல உங்களுக்கு என்ன ரெவென்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, மேபி டிக்கெட் ஏதாவது செல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வரும்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு இந்த டோர்னமெண்ட்ஸ்ல பெரிய ஐடியா இல்ல. ஜஸ்ட் இது தோணுச்சுங்கிறனால நான் சொன்னேன். பட் டோர்னமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 சோர்ஸஸ் வந்து கன்ஃபார்ம். அது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கும். டோர்னமெண்ட்ஸ் வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ, இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ரெவென்யூவோட பிரேக்கப். ஸோ, இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எக்ஸெல் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களோட இன்புட்ஸ் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன காஸ்ட் நீங்க வைக்கணுங்கிறது வரைக்கும் அதிலயே வந்துரும். ஸோ, இப்போ நம்ம எக்ஸெல பார்க்கலாம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண அந்த எக்ஸெல் ஷீட்டு. ஸோ, இந்த எக்ஸெல் ஷீட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாவ குடுக்கும். உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் இருக்கு, என்ன நீங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் குடுக்கும். பட் ஆக்சுவல் வந்து கண்டிப்பா மாறும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இதில என்னென்ன டைப் ஆஃப் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் ஃபுல்லா நான் போட்டிருக்கேன். ஸோ, ரென்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கு, மெயின்டனன்ஸ் இருக்கு, எம்ப்ளாயி காஸ்ட் இருக்கு, அட்வர்டைஸ்மென்ட் சார்ஜஸ், வெப்சைட், வாட்டர், ஃபினான்ஸ் காஸ்ட் எல்லாமே இதில இருக்கு. ஸோ, இது வந்து மெயினா இந்த ஷீட்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் காஸ்ட். இந்த காஸ்ட்ட வந்து நீங்க எவ்வளோ நாள் எஃபெக்டிவா டர்ஃப ரன் பண்றீங்க? அந்த அந்த டேஸ்க்கு அப்போர்ஷன் பண்ணி பெர் டே காஸ்ட்ட கண்டுபிடிச்சு, இது மூலியமா
செல்லிங் சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிம்பிள் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஷீட். ஸோ இதில் வந்து எல்லோவாக இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது. ஓகே, அண்ட் இதில் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணாங்கிற அவசியம் இல்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர்ஸ் பாப்புலேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபிகர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மெயினாக தர வேண்டிய இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாள் டர்ஃபை ரன் பண்ண போகிறீங்க, அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்லாட்ஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினான தர வேண்டிய இன்புட்ஸ். ஸோ நீங்கள் இது தந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் எல்லாம் அதுவே கால்குலேட் ஆயிரும். அண்ட் இதில் மேஜர் எக்ஸ்பென்ஸ் நான் வந்து சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா உங்களோட டர்ஃபை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலர் படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் டர்ஃப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே புக்கிங்ஸ் வரும், ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்து புக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது இப்போ இருக்கிறதுல டர்ஃப் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டர்ஃப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும்னா உங்களோட ப்ரைஸிங்குமே வந்து காம்படிட்டிவாக இருக்கணும், அண்ட் நீங்கள் உங்களோட ப்ரமோஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ், அதாவது ஒரு 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபர்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ அதுலேருந்து ஒரு 1% கன்வர்ஷன், ஸோ 1000, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாங்கிச்சு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு டென்டேட்டிவ் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs உங்களுக்கு வந்து டர்ஃப்க்கு ஆகுது அப்படின்னா இதை வந்து லோன் அமௌண்ட் மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸ்லேயும் வந்து 20% ப்ரமோட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ஜின் அமௌண்ட் நீங்கள் கை காசு போடுறது ஒரு 4 lakh இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அவங்க உங்களுக்கு லோனாக தருவாங்க. அண்ட் பை த வே நீங்கள் இந்த எக்ஸலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது பேங்க்ஸ் வந்து தே லுக் ஃபார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெவென்யூ வரும், அதில் அவங்களால ஃபினான்ஸ் காஸ்ட்டை சர்வீஸ் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதில் ஒன்று. ஸோ இதில் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இந்த மொத்த எக்ஸல் ஷீட்டுமே மாறும். இங்கே நீங்கள் வந்து 20 lakhsக்கு பதிலாக 15 lakhsன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து அரைவ் ஆகும், அண்டு 15க்கு பதிலாக 70 lakhsன்னு கொடுத்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வந்து அரைவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தர வேண்டிய இன்புட் ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு. ஏன்னா அவன் வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 cent இல்லை 10 cent இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து, அதாவது உங்கள் ஊரில் என்ன அவைலபிலிட்டிங்கிறத பொறுத்து நீங்கள் இங்கே வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்ட்டுமே வந்து என்னென்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் சிட்டி டு சிட்டி. ஸோ இது ஒன்று நீங்கள் தர வேண்டியது இருக்கும். அண்டு மெயினான ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா இஎம்ஐ. ஏன்னா இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நீங்கள் எவ்வளோ வருஷத்தில் ரீபே பண்ண போகிறீங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட்டு. ஸோ இதில் இப்போ நான் இங்கே எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 16 lakhs லோனு, சாரி 20 lakhs 20 lakhsல 80% லோன் வந்துடும். ஸோ இப்போது 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 36 monthsல நான் வந்து ரீபே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் இஎம்ஐ ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ அந்த இஎம்ஐ ஸ்கெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது தெளிவாக பிரேக்கப் வந்துடும். ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் இந்த காஸ்ட்டால் தான் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது அண்ட் இப்போது காஸ்ட்டோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். ஸோ இந்த டெப்ரிசியேஷன் நீங்கள் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் த பீரியட் ஆஃப் 15 years நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா பர் இயருக்கு நீங்கள் வந்து 1,33,333 நீங்கள் ரெக்கவர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 133 வந்து என்னென்னா ரெக்கவர் பண்ணிங்கன்னா இட் மீன்ஸ் இதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் வேறு ஏதாவது செலவுக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அதான் உங்களுக்கு கேஷாக வராது, அண்ட் இது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ எக்ஸ்பென்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் போட்ட எக்ஸ்பென்ஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி, அதுதான் வந்து டெப்ரிசியேஷன். ஸோ ரெண்ட் வந்து என்னென்னா நீங்கள் இங்கே கொடுக்குற இன்புட்ஸை வச்சு கேல்குலேட் ஆயிரும், அண்ட் இபி சார்ஜஸ்மே இங்கே கொடுக்குற இன்புட்ஸை வச்சு கேல்குலேட் ஆயிரும். ஸோ இந்த யூனிட்ஸ் கன்சியூம்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக தானே போடுறோம். ஏன்னா 2000 units நீங்கள் பர் மந்த்து கன்ஃபார்ம் நீங்கள் கன்சியூம் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த லைட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் அகெயின் இந்த இபி எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சைஸ் ஆஃப் த லேண்ட். ஸோ அந்த லேண்டோட சைஸ் எவ்வளோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து டிஃபர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வேளை விளாண்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது. அப்போது அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயி வந்து
வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து 10,000 பெர் மந்த் போட்டிருக்கேன். இது வந்து கம்மி கூட ஆகும், இல்லை சம்டைம்ஸ் அதிகம் கூட ஆகும். ஸோ இல்லை நீங்களே வந்து உட்காருறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு மிச்சம் தான். ஸோ நீங்கள் எது என்னன்னா சேலரி மாதிரி எடுத்துக்கலாம் இந்த 1,20,000. ஏர் சார்ஜஸ், வெப்சைட் சார்ஜஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். வாட்டர் அண்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இது வந்து என்னென்னா பர் மந்த்துக்கு நான் 10,000 போட்டிருக்கேன். தண்ணிக்கு என்ன வந்து ஆவரேஜாக 10,000 தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து அந்த ஸ்கெடியூல் படி இங்கே இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும்தான் இங்கே வரும், பிரின்சிபல் போர்ஷன் இங்கே வராது. ஏன்னா அது வந்து பார்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மாதிரி போயிடுங்கனால பிரின்சிபல் போர்ஷன் எடுக்கல. உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் தான். பட் இங்கே நான் காஸ்ட்டுக்கு வேண்டி எடுத்துக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன். பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக ரெண்டுமே சேர்ந்து இங்கே டெப்ரிசியேஷனாக தான் போகுது. பட் இருந்தாலும் காஸ்ட் அப்படிங்கிறனால இங்கே நான் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இன்புட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா நான் அந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கோச்சிங் இந்த மார்னிங் அதாவது காலையில் வந்து கோச்சிங் நடத்துறது அண்டு புக் அண்ட் ப்ளே டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours. ஸோ இந்த காலையில் கோச்சிங் வந்து யூ கேன் ஸ்டார்ட் சம்வேர் அரவுண்ட் 4:30 or 5 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 to 7 2 hours காலையில் ஃபுல்லாயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து கோச்சிங் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ காலையில் 2 hours இது கன்ஃபார்ம் பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 4:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 to 10 வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட்ஸ் கன்ஃபார்ம் வரும். ஸோ 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10. ஸோ 6 hours ஈவினிங் புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும். இல்லை உங்களால் இதை விட அதிகமாக ரன் பண்ண முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ நீங்கள் போடுற இன்புட்ஸை வச்சு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் பெர் ஹவர் வரும். ஸோ இந்த காஸ்ட் பெர் ஹவர் வந்து அகைன் பேஸ்டாக நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் டர்ஃப் இங்கே ரன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 28 நாள் தான் ரன் பண்ணுறீங்க அண்ட் 1 day 8 hours தான் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு காஸ்ட் வந்து அலோகேட் ஆகும். இல்லை 25 அப்படின்னா அது வேறு நம்பர் வரும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே தர இன்புட்டு தான் உங்களுக்கு இங்கே காஸ்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த இன்புட்டெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காஸ்ட் பெர் ஹவர் வந்து என்ன வருதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். கோச்சிங் அண்டு புக் அண்ட் ப்ளே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒன்று என்ன பண்ணலாம்னா இந்த கோச்சிங் இந்த மார்னிங் வந்து நமக்கு கன்ஃபார்ம்டு பிஸ்னஸ் ஆகிறதுனால அங்கே யூ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட்ஸ். அண்டு உங்களுக்கு புக் அண்ட் ப்ளே வந்து டெய்லி வராது இந்த மீன்ஸ் இந்த 6 hours-மே உங்களுக்கு ஸ்லாட் வந்து புக் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போது அங்கே வந்து யூ கேன் சார்ஜ் சம் ஹையர் அமௌண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் காஸ்டிங்கில். அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்சுவலாக இங்கே காட்டுறது வந்து என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது இங்கே காட்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 900 தான் 1 மணி நேரம் காஸ்ட் அப்படின்னா கோச்சிங்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 950 வைக்கலாம். புக் அண்ட் ப்ளேக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 1000 வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து 900 வருது, அப்போ 1000. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே என்னென்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போது ரெவென்யூ ஃப்ரம் டர்ஃப்னு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு என்ன ரெவென்யூங்கிறது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வரும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்னென்னா எவ்ரி மந்த் ஒரே டைப் ஆஃப் ரெவென்யூ இருக்காது. அதாவது இப்போ இந்த மாதம் வந்து ஒரு 1 lakh பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் மந்த் 1 lakh பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ 2,12,000 உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வந்து இவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நான் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை இங்கே நான் எடுத்துட்டேன். ஏன்னா அதை நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இங்கே வந்து யுவர் ரெக்கவரிங் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ. ஸோ பர் மந்த் இஎம்ஐ ஃபஸ்ட் இயருக்கு வந்து என்னவோ அந்த என்டையராக நீங்கள் கை காசு போட்டு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது உங்களுக்கு கேஷாக உங்களுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வந்தது போக உங்களுக்கு கையில் வந்து 4.15 lakhs உங்களுக்கு நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சம் அமௌண்ட் உங்களுக்கு நிற்கும். அண்ட் அதில் டேக்ஸஸ் 30% ரஃபாக நான் போட்டிருக்கேன், பட் ஆக்சுவல் மே வேரி. ஸோ பேலன்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2.9 lakhs உங்களுக்கு நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இது வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து இந்த ஷீட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இதை வச்சு யூ கேன் டிசைட். பட் இதில் நீங்கள் இன்னும் சில விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு டர்ஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமே புக்கிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு மேஜர் கஸ்டமர்ஸ் யாராக இருப்பாங்க? ஸ்கூல் பசங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா காலேஜ் பசங்களாக இருப்பாங்க. அண்டு ஒர்க்ஸ் போகிறவங்களும் வந்து
விளையாடுவாங்க. பட் நமக்கு ஒரு ஸ்டெடி ஃப்ளோ வந்து என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மேபி நீங்கள் போடுற ஏரியாவில், நீங்கள் டர்ஃப் போடுற ஏரியாவில் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் ஈக்குவலாக வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியணும். ஸோ அப்போ டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு யார் மேஜர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூல் பசங்க தான் நிறையா வந்து விளையாடுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு என்னென்னா இந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் அலி, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகம் பண்ணணும். இல்லை சம்திங் யூ ஹேவ் டு டூ சச் தட் அதர் கஸ்டமர்ஸ் அந்த ஸ்கூல் பசங்களோட ரெவன்யூ காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் முடியும். அதாவது எந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து விளாட்றாங்க அப்படிங்கிறத யூ ஹேவ் டு கீப் அ ட்ராக். ஸோ அப்படி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு லேண்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அதாவது எப்போ உங்களுக்கு புக்கிங் கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வேறு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து செட் ஆஃப் பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு பிளான் தட். ஸோ அதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், சின்ன பிரச்சனை இல்லை, இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமே. ஸோ நான் அதுக்கு தான் என்ன பண்ணேன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் நான் 3 lakhs நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னென்னா பர் ஆனம். ஸோ உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து 25,000 நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டே. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டர்ஃபில் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம், வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக இபி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஏன்னா இப்போ நீங்கள் வேறு ஒரு டர்ஃப் இன்னொன்று போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் அப்படியே ஏறும், எல்லாமே உங்களுக்கு ஏறும். பட்டு நீங்கள் இப்போ 8 hours நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காஸ்ட் வரும். இதே நீங்கள் 12 hours டர்ஃபாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 12 hours ரன் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, பட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இபி வந்து ஏறும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ப்ரப்போர்ஷனேட்டாக ஏறாது. ஸோ இது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக தான் ஏறும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு காலையில் 4:30 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ இபி கன்சம்ஷன் ஆகும். பட் ஒரு 7 இல்லை ஒரு 6:30, 7 அப்படிங்கிற போதெல்லாம் உங்களுக்கு வந்து இபியே தேவைப்படாது. ஸோ அங்கே வந்து சாயந்தரம் 4 உங்களுக்கு சுத்தமாக இபி கன்சம்ஷனே இருக்காது. ஒரு 6:30 மேலே அகெயின் நீங்கள் வந்து லைட் போடுவீங்க. ஸோ அப்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் வரும். ஸோ அது ஒரு இது. அண்ட் மெயினாக லாஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காஸ்ட் டு பி ரெக்கவர்ட் பர் டே. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ காஸ்ட் அதை ரெக்கவர் பண்ணியே ஆகணும். 6910 அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் இன்கர் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி அரைவான நம்பர் தான் அது. ஸோ நீங்கள் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அமௌண்ட் நம்பரை அச்சீவ் பண்ணியே ஆகணும். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க டர்ஃப் அப்படின்னா உங்களுக்கு உடனே வாக்கின்ஸ் வருமானா கண்டிப்பாக வராது, டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டர்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷாக வந்து ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக கையில் வச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த கேஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நம்மளோட இஎம்ஐயோட ஃபஸ்ட்டு 6 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months அது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 months உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6 monthsக்கான இன்ஸ்டால்மெண்ட் உங்கள்கிட்ட கேஷாக இருக்கணும். அது அண்ட் அதுக்கப்புறம் மற்ற இந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட்டும் உங்களுக்கு கேஷாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 344 I-22 into 6 காஸ்ட் ஷீட்டில் I-22 into 6 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ 6 months ஆஃப் ரெண்டல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், கையில் கேஷாக இருக்கணும். அண்ட் D24. ஸோ D24 இஸ் அபவுட் ஸோ மார்ஜின் மணி. ஸோ இந்த மூணுமே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 16 லோனாக கிடச்சிடும். அப்போ 4 அப்போ பேலன்ஸ் ஒரு 6.5 வரைக்கும் உங்கள்கிட்ட கையில் இருந்தால் தான் உங்களால் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி அப்போ தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 months வந்து ஃபுல்லாக ப்ரமோஷனில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது வாக்கின்ஸே வந்தாலும் உங்களோட காஸ்ட்டை கவர் பண்ணுற அளவுக்காச்சும் வாக்கின்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மெயினாக இந்த இஎம்ஐ. அந்த இஎம்ஐ வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங் வந்து ஃபுல்லாக கஸ்டமர் அக்விசிஷனில் போயிடும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு ரொம்ப ரிஸ்க்கானது இது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ இது நீங்கள் இன்னொன்று பார்த்துக்கணும். அண்ட் இந்த இஎம்ஐ ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்தில் ரீபே பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு கேல்குலேஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 36க்கு பதிலாக 40 இல்லை ஒரு 48ன்னு போட்டிங்கன்னா வேறு ஒன்று வரும். ஸோ அகைன் ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ ஆஃப் அ டர்ஃப். ஸோ டிஸ்க்ளைமரும் சொல்லியாச்சு, காஸ்ட் ஷீட்டு அண்ட் த இஎம்ஐ ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் வச்சு யூ கேன் டிசைட் வெதர் டு ஸ்டார்ட் அ டர்ஃப் ஆர் நாட். இது வந்து என்னென்னா இட் வில் கிவ் யூ அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிக்சர். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஃபர்தராக போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் யூ கேன் கோ அண்ட் இன்கொயர் வேரியஸ் டர்ஃப்ஸ். அவங்க கிட்டலாம் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா. ஏன்னா நம்ம பிளைண்டாக போய் டர்ஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம லோன் எடுத்து ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பார்த்து வச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா. இன்னும் சில டர்ஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டர்ஃப் இருக்கும், டர்ஃபுக்கு பக்கத்துலேயே வந்து காலேஜஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப லக்கி நமக்கு. ஏன்னா ஈஸியாக வாக்கின்ஸ் வரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்னென்னா டர்ஃப் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டு போவாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு டர்ஃப் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே தேட்டர்ஸ் பார்த்துட்டு ஈவினிங் அப்படியே விளாண்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த லேண்ட் யூ ஹேவ். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 11 சென்டெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூ கேன் சார்ஜ் சம்வேர் பிட்வீன் 1000 to 1500. ஏன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸு போய் டர்ஃபில் விளையாடும் போது இட் வாஸ் அ வெரி பிக் லேண்ட். எப்படியும் ஒரு 10 to 13 cents இருக்கும் கோயம்புத்தூரில் நான் சொல்கிறது. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வி பேட் அரவுண்ட் 1500 per hour. ஸோ நாங்களும் வந்து ஹாப்பி தான், ஏன்னா நல்ல பெரிய இடம், நல்லா விளாடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வி டோன்ட் மைண்ட் பேயிங் தட் மச்சில். பட் நீங்கள் ரொம்ப கம்மியாக லேண்டை வச்சுட்டு நீங்கள் வந்து யூ கான் சார்ஜ் மோர், அப்போ உங்களுக்கு வாக்கின்ஸ் வராது. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த ஷீட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத யூ கேன் அப்டேட் தி ஷீட்டு. ஸோ இது கூட இன்னொரு ஷீட்டை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இஃப் யூ யூஸ் அன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் லைக் டேலி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட டைப் ஆஃப் கஸ்டமர் யாருங்கிறத யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் அங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த லேண்ட் வேக்கண்ட்டாக இருக்கிறத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத யூ கேன் திங்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டே நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு ஐ திங்க் சில பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக கிளாரிட்டி இல்லை. பட் நீங்கள் டோர்னமெண்ட் நடத்துனீங்க அப்படின்னா that brings you some popularity இல்லை. ஸோ ஸோ ஃப்ரம் தட் யூ கேன் கெயின் சம் கான்ஸ்டன்ட் வாக்கின்ஸ். அண்ட் இந்த கோச்சிங் பண்ணுறவங்க மூலிமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒரு ஃபுட்பால் கோச்சு ஹீ இஸ் சர்ச்சிங் ஃபார் அ லேண்ட் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ரைட்? அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு 11.5 cent இடத்துல அவர் வந்து கோச்சிங் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கும் பெனிஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர்கிட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜாக சரி 20 வேணாம், மினிமம் நான் வைக்கிறேன், ஒரு 10 இல்லை ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா 11 cents தாராளம் 15 பேர் விளாட்லாம், கோச்சிங் கொடுக்கலாம். ஸோ அப்போது 15 members இன்ட்டு ஆவரேஜாக நீங்கள் 5000 வச்சிங்கன்னா கூட ஒருத்தனுக்கு 75,000. ஸோ அந்த 75,000ல் ஹீ ஒன்ட் மைண்ட் யூ பேயிங் 56,000. ஸோ நான் 56,000ங்கிறது அதிகமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த 950 தானே கோச்சிங்க. ஸோ அந்த 950ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இல்லை அவர் எவ்வளோ நாள் கேட்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 28 daysனே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 950 into 28 அப்படின்னு நான் போட்டேன்னா இட் கம்ஸ் டு அரவுண்ட் 26,600. இது வந்து 1 hourக்கு. ஸோ 2 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000. ஸோ ஒரு 75,000 வருது அப்படின்னா 75,000ல் 53,200 அப்படிங்கிறது ஹீ ஒன்ட் மைண்ட் யூ பேயிங், பிகாஸ் அவருக்கு 21,000 எப்படி இருந்தாலும் கெயின் தான், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். இதை வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு யூ கேன் மூவ் ஃபர்தர். ஏன்னா பிளாங்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திஸ் வில் கிவ் யூ அன் ஐடியா. ஸோ அதுதான் இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸல் ஷீட்டு. அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த பிஸ்னஸோட அனாலிசிஸ் ஆர் காஸ்ட் ஷீட்டு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll definitely do that for you. So thank you so much for watching till now. Bye.